விலை உயர்ந்த பொருளை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த மனிதநேயம். எவ்வளவு பெரிய மனசு பாருங்க. நெகிழ்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம். செங்கல்பட்டு பைபாஸ் இறங்கி அங்கே இறங்கி ஒரு பஸ்ஸு பிடிச்சிங்க புது பஸ் ஸ்டாண்ட் வந்து காலேஜ் போவேன். வரும்போது தான் அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதோ தட்டுப்பட்டு டிபி கீழே கீழே பார்த்தீங்கன்னா ஏதோ கடையில் வழங்கி போகணும். சரி அங்கே யாருன்னா கேட்டால் யாருன்னா வேறு என்ன வாங்கி சூப்பர் சார், நல்ல விஷயம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மேல்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் பிரபாகரன். இவருடைய வயது 35. இவரு ஒரு பார்வை மாற்றுத்திறனாளினும் சொல்லப்படுது. செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய அரசு சட்ட கல்லூரியில 3ஆம் ஆண்டு சட்டம் படிச்சுட்டு வரதாகவும் கூறப்படுது. இந்த நிலையில தான் திண்டிவனத்துல இருந்து அரசு பேருந்து மூலமா செங்கல்பட்டு ஐயப்பன் கோவில் பகுதிக்கு வந்து ஆட்டோ மூலமா தினந்தோறுமே சட்ட கல்லூரிக்கு போயிட்டு வரதுதான் இவருடைய வழக்கமாவே இருந்துட்டு வந்திருக்கு. இந்த நிலையில தான் வழக்கம் போல திண்டிவனத்துல இருந்து அரசு பேருந்து மூலமா செங்கல்பட்டு வந்ததுமே பேருந்துல இருந்து கீழே இறங்குறதுக்காக தன்னுடைய சீட்ல இருந்து எழுந்ததாகவும் கூறப்படுது. அப்போ தன்னுடைய காலில ஏதோ தட்டுப்படுற மாதிரி தெரிஞ்சதால கீழே குனிஞ்சு காலில் தட்டுப்பட்ட பொருளை எடுத்தப்போ அது விலை உயர்ந்த செல்போனா இருந்ததாகவும் கூறப்படுது. உடனடியா பேருந்துல இருந்து கீழே இறங்கி ஆட்டோ மூலமா செங்கல்பட்டு நகர காவல் நிலையத்துக்கும் போயிருக்காரு. உடனே காவல் நிலையத்துல இருந்த காவலர்கள் கிட்ட நடந்த விவரங்கள் எல்லாத்தையுமே சொல்லி அந்த செல்போனை ஒப்படைக்கவும் செஞ்சிருக்காரு. கண் தெரியாத சட்டக்கல்லூரி மாணவர் பேருந்துல கடந்த விலை உயர்ந்த செல்போனை காவல்துறையினர்கிட்ட ஒப்படைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.